இது வரைக்கும் பார்க்காத வெற்றிய இனிமே நீ பாப்ப கர்ணா. நான் சுடர் கூட தான் இருப்பேன். நான் பாட்டுக்கு வெளியே ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். உங்க யாருக்கும் எந்த தொந்தரவா இருக்க மாட்டேன். எதுக்கு இங்க வந்த? நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த குடும்பத்தை இன்னும் என்ன நல்லா செய்யலாம்னு இருக்கீங்க. பச்சை குழந்தைய போய் கொல்ல பாத்திருக்கானே. அவன் கூட்டாளி தானடா நீ. நீ எதுக்காக இங்க வந்து தங்கணும்? மரியாதையா இங்கிருந்து போயிடு. இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கதான் இருப்பேன். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பும் என் பொண்ணு சுடருக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. நீங்க என்ன அடிச்சு விரட்டினாலும் என்னால எங்கேயும் போக முடியாது. நான் அங்கதான் இருப்பேன். என் பொண்ணை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதை தடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. என்னம்மா இவன்? என்னங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். அவர் தானே அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து சுடரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப போன்னு சொன்னா அவர் எப்படி போவாரு? பேசாம உள்ள வாங்க. இல்ல சரளா, இல்ல. இவனை பேசாம வாங்க. இன்னும் என்ன நல்லா செய்ய காத்திருக்கானுங்களோ. விடு சரளா, விடுங்கறல்ல. விடுமா. ஏமா, ஏன் அந்த கர்ணா இவ்வளவு கொடூரமான ஆளா இருக்கான்? அவனுக்கு பள்ளி தீர்த்துக்க இந்த பிஞ்சு குழந்தை தான் கிடைச்சாளா? அவனை சும்மாவே விடக்கூடாதுமா, விட்டக்கூடாதுமா அவனை. அவன் மனுஷனே கிடையாது, ரொம்ப கேவலமான மிருகம். அவன் கிட்ட எல்லாம் எந்த நியாயத்தையும் எதிர்பார்க்க கூடாது. நாம தான் இனிமே ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைக்கணும். அவன் இப்படி எல்லாம் செய்யதான் என்ன நிரூபிச்சு அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற வைராகியமும் வெறியும் எனக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஆமாமா, ஆமா. அவன்லாம் இந்த பூமியில வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஜென்மம். அழாத அழாத, மாமா இருக்கு, அழக்கூடாது. நடுங்குது, உன்னையும் எந்திடவே